நடராஜ பெருமானுக்கு அவருக்கு தான் செய்கின்ற பக்தி அவமரியாதை ஆகிவிடும் என்பதால் அவருக்கு ஈடான இந்த பரதநாட்டிய கலையை தான் கற்கக்கூடாது என்று நினைத்தான். ஒரு நாள் சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவர் பாண்டிய நாட்டிற்கு ராஜசேகர பாண்டிய மன்னனை சந்திக்க வந்தார். அவர் தான் வசிக்கின்ற சோழ நாட்டை ஆட்சி செய்கின்ற கரிகால சோழ மன்னனை பற்றி கூறினார். என் மன்னன் அனைத்து கலைகளாகிய 64 கலைகளையும் கற்று மிகச் சிறந்தவராக இருக்கின்றார். ஆனால் தாங்கள் 63 கலைகளை மட்டும்தான் கற்றீர்கள். 64வது கலைகளாகிய மிகச்சிறந்த கலை பரதநாட்டிய கலைதான். அதுவும் மிக கடினமான கலை. தாங்கள் ஏன் கற்கவில்லை என்று புலவர் கூறினார். உடனே ராஜசேகர பாண்டியன் இக்கலையை தான் ஏன் கற்கவில்லை என்ற காரணத்தை அப்புலவரிடம் எடுத்துரைத்தான். உடனே அப்புலவர், தாங்கள் சிவபக்தன் என்பதாலும் இக்கலையை தாம் கற்றால் நடராஜ பெருமானுக்கு தாம் கொடுக்கின்ற அவமரியாதை என்று கருதுகிறீர்கள். நீங்கள் நினைப்பது தவறு மன்னா. இக்கலை